சண்முகம் இப்போ மாசா ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா அளவுக்கு மீறி போயிட்டு இருந்ததுனால புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கான்னு கூட நம்ம சண்முகம் பார்க்கலங்க. காலில் கிடக்கிற செருப்பாலேயே ரம்யாவை அடிக்கவும் ஒட்டுமொத்த குடும்பமும் சும்மா ஆடி போய் நிற்கிறாங்க. என்னடா இது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை. அப்போ தான் வந்து நம்ம சண்முகம் வந்து எல்லார்கிட்டையும் பல உண்மைகள் வந்து போட்டு உடைக்கிறாரு. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுமே ரம்யா அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. அன்னத்தை வந்து அடிமைத்தனம் படுத்துறதும் கொடுமைப்படுத்துறதும் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்க. இது எல்லாத்தையும் சண்முகம் வந்து பார்த்துட்ருக்காரு. இவளை என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நம்ம அண்ணன் போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்ததுமே இந்த ரம்யா சொல்கிறா, உனக்கு இதுக்கு மேலே இதாண்டி நிலமை, நான் வந்து உன்னை கொடுமைப்படுத்துகிற கொடுமையில் நீ சாவணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.